ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். புதன் வியாழன் இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்? பண்ணப்பட்டிக்கு போயிட்டு இருக்கோம். எதுக்காகன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நானும் பிள்ளைங்களும் ஊருக்கு போனோம். எங்கள் அம்மா நாட்டுக்கோழி அடித்து கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு வந்தேன். அக்காவுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சமைச்சு கொடுத்தாங்க. அப்பயும் நான் போயிருந்தேன். கமலக்கண்ணை சாப்பிடல அப்படின்னு எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நான் வேணா கோழி அடித்து குழம்பு வச்சு கொண்டு வரட்டா சாமி அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். இல்லைப்பா வேணா சமைச்சு வைங்க, கண்ணா ஃப்ரீயாக இருக்கும்போது நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். கண்ணா இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் அம்மா ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ வருவீங்க அப்படின்னு 2:30 கிளம்பி இப்போ போய்கிட்டு இருக்கோம். நாட்டுக்கோழி குழம்பு மருமகனுக்காக சமைச்சு வச்சுட்டு எங்கள் அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். மகிழினி ஓட போறா. சாப்பிட்டேன். ஐயோ, எங்க சட்டியெல்லாம் காலி பண்ணிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? பாத்தியா ஏன் ஒளிஞ்சுக்குச்சு அந்த பிள்ளை? ஏமா கோழி அடிச்சா இந்த பிள்ளை அடிச்சா கோழி அடிச்சதுக்கு 3 கோழி வித்துட்டியா? 3000 ரூபாய்க்கு வித்துட்டேன். பத்தியா 1000 ரூபாய்க்கு தாண்டி வாங்கணும். திங்கிறதுக்கு ஆள் இல்லன்னு வித்துருச்சு. 1000 ரூபாய்க்கு தான் வாங்கணும். 1000 ரூபாய் நாங்க லாபம் சம்பாரிச்சிட்டோம். தாய் கோழி அறுத்துட்டோம். என்னமா இருக்கணும்? 1000 ரூபாய்க்கு கோழி வாங்கி முட்டை போட்டு குஞ்சு வச்சு எத்தனை கோழி தாய் கோழியா அறுத்து சாப்பிட்டாச்சு. செல்லிவங்க வீட்டுக்கு 2 கோழி, இன்னைக்கு 2 கோழி, இன்னைக்கு 2 கோழி, 3 கோழி 1000 ரூபாய்க்கு வித்தாச்சு. எப்படி லாபம் பாரு. அதே கோழி 50,000 சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஏதோ 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண காசு எடுத்துட்டோம். நல்ல பிசினஸா இருக்கு. நீ வைக்கிறியா? அம்மா பக்கத்தில் வெள்ளாமல் வச்சுட்டாங்க அப்படின்றனால வளர்ந்த கோழியெல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அடிச்சிட்டாங்க. ஒரு 3 கோழியை வித்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பக்கத்தில் இருக்கனால கோழி அடிச்சா என்னை கூப்பிட்டுருவாங்க. கமல் அழகா அஜிய கேளு, ஏன் அறுத்த கோழியை ஏன் அறுத்தன்னு கேளு. இந்த அஜி கேளு, ஏன் அறுத்தன்னு கேளு, ஏன் அறுத்தன்னு கேளு. அடி அஜி அடி. பாப்பா கோழி பிடிச்சி தரணுமா? அத்தை கோழி பிடிக்கிட்டா? அந்த கோழியா? ஐயோ அது பெரிய கோழியா இருக்கே. வேற எந்த கோழி பிடிக்கலாம்? அந்த கோழி பிடிக்கலாமா? கமல் போன வாரத்தில் இருந்தே ரொம்ப பிஸி. இன்றைக்கி வீட்டில் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் அம்மா கோழி அடிக்க சொன்னேன். பட் ஆனால் காலையிலேருந்து கமல் பிஸியாகவே இருந்தனால மதியம் லேட்டாக தான் வீட்டுக்கு போனோம். திரும்ப அம்மா வீட்டிலேருந்து கமல் திண்டுக்கல் போகணும் அப்படின்னு சொன்னனால போய் சாப்பிட்டுட்டு சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கயல் கண்மணி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். அம்மாங்க வீட்டுக்கு போகிற வழியில் பைபாஸ் ரோடு வேலை நடந்துட்டுருக்கு. பெருசாக வெஹிக்கிள்ஸ் எதுவும் வராது அப்படின்றனால அந்த ரோட்டில் போனால் மட்டும்தான் நான் ஓட்டி பழகுவேன். லாஸ்ட் 2 வீக்ஸாக காரை தொடவே இல்லை. கமல் ரொம்ப பிஸியாக இருந்தனால நான் ஓட்டி பழகணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போனனால போகும்போது போயிட்டோம், வரும்போது நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். வண்டி எதுவும் வராத ரோட்டில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. பட் டிராஃபிக்கில் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்கெலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். நீ ஓட்டுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த, வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்தியா? அன்னைக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ண தெரியாம அன்னைக்கு நானும் கௌதமும் உட்காந்து ஓரமாவே வா, இந்த ஓரமாவே வா, இதான் வழி. ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா இன்னும் ஓட மாட்டேங்குது. இன்ஜின் ஆகல மாட்டேங்குது. சவுண்டே கேட்கலன்ட்டு கடைசியில பார்த்தா ஆன் பண்ணீங்க, பிரேக் பிடிச்சி ஆன் பண்ணீங்களான்னு கேட்குற. ரிவர்ஸ் எடுத்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சு, நான் திண்டுக்கல் போகணுமே. சரி வேணாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். நீ பிஸியா இருக்கனால தான் எனக்கு அந்த காரையும் ஓட்டி பழக்கல. இப்போ இந்த காரையும் ஓட்டி பழக்க விட மாட்டேங்கிற. பார்க்கலாம் எப்பதான் நீ முழுசா எனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு.
சொல்கிறாரு இந்த மாதம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். இப்படிதான் கமல் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன். நான் வேலைக்கு ஆள் எடுக்கிறேன், எடு ஆஃபீஸ் போடுறேன், போடு. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவேன். ராஜேஷ் கிச்சனையும் கொஞ்சம் பார்த்துக்க. அப்பப்போ ராஜேஷ் கிச்சனையும் கவனிச்சுக்கோ. சிவக்கா சுத்தமாக காலியாயிருச்சு. அரைச்சிட்டு வர்றதுக்காக 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் 16 வகையான நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி சுத்தமான முறையில் சிவக்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ வியாழக்கிழமை காலையில் எடுத்தது. காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சு வந்து சமையல் வந்து அறக்க பறக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாதம் டெய்லி வடிக்கிறனால காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வேலை சாதத்துக்கான வேலை தான். சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு, வடிக்கிறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி குழம்பு வந்து தட்டைப்பயிர் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு குழம்புக்கு தாளித்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றிட்டு இருக்கேன். இன்னொரு அடுப்பில் காய் வெந்துட்டுருக்கு. சமையல் வேலையெல்லாம் முடிச்சு பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டேன். சாதம் வடித்து தட்டைப்பயிர் குழம்பு தான் வச்சேன். காய் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணேன். பிள்ளைங்களுக்கு வந்து கூடவே ஒரு ஆம்லேட்டும் வச்சு விட்டேன். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு கீழே ஆஃபீஸ்க்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். கமலும் வேலைன்னு ஓடிட்டுருக்காங்க, நானும் வேலைன்னு ஓடிட்டுருக்கேன். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் என்ன ஒரு படத்துக்குனாச்சும் கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு கமல்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் டக்குன்னு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு கிளம்பிட்டோம். ஹாய், இன்னைக்கு எங்க போய்கிட்டு இருக்கோம்னா ஐலாண்ட் படத்துக்கு. அயலான்னா என்னன்னா ஏலியன் அர்த்தம். ஏலியன்னா இங்கிலீஷ், அயலான்னா தமிழ். படம் ரிலீஸ் ஆனது பொங்கலுக்கு முன்னாடி. சரி பொங்கல் லீவ்ல போனோம்னா க்ரௌடா இருக்கும், பார்க்க முடியாது அப்படின்ட்டு போகல. சரி பொங்கல் முடிஞ்சு போகலாம் அப்படின்னா கமல் ரொம்ப பிஸி ஆயிட்டா. அப்படி எனக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு நேத்து தான் நான் வந்து சொன்னேன். நான் படத்துக்கு போகணும்னு சொன்னேன், என்னை கூட்டிட்டு போகவே இல்லை அப்படின்னு நான் கமல்கிட்ட வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது பேசிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து கமல் வேலையை பார்க்கறதுக்கு திண்டுக்கல் கிளம்பிட்டாங்க. கயல் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே என்னது இது என்னமோ ஏலியன் மாதிரி இருக்கு, இது என்ன படமா அப்படின்னு கேட்டா. அயலான் பாப்பா அப்படின்னு நான் நேத்து தான் அவகிட்ட சொன்னேன். அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும் போலயே, என்னை இப்பயே கூட்டிட்டு போமா அப்படின்னு கேட்டா. ஸோ நானும் நேற்று அதை தான் ஃபீல் பண்ணேன், கயலும் நேற்று அதை தான் ஃபீல் பண்ணி இப்பயே போகணும் அப்படின்னு சொன்னா. கயலுக்கு தெரியாது, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் டிக்கெட் நாளைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம். நாளைக்கு டிக்கெட் இல்லை, மேபி இன்னைக்கே தூக்கிடுவாங்களோ என்னமோ தெரியல. சரி வேற புது படம் போடுவாங்க போல. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் அப்படின்னு நினைக்கிறேன். சரி இன்னைக்கே போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஷோக்காக கிளம்பி போயிட்டு இருக்கோம். பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவசரமா உங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டு கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பிட்டோம். நேத்து நைட்டு நான் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு காலையில 4 மணிக்கு தான் வந்தேன். கமல் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு 3:30 மேல ஆயிடுச்சு. விடிய காலையில 3:30 தான். ஆமா, நான் கமல் வருவா அப்படி சரி மிட் நைட் ஆகும் அப்படின்னு சொல்லவும் 12-1 மணி ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் 1 மணி வரைக்கும் முழிச்சிருந்துட்டு அப்பதான் தூங்குனேன். 3 மணிக்கு கால் வருது, எனக்கு 3:30 கால் வருது. அப்புறம் கதவை திறந்து விட்டு நான் போய் தூங்கிட்டு திரும்ப காலையில எந்திரிச்சு இந்த பிள்ளைங்களுக்கு சமைச்சிட்டு காலையில ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு. இன்னைக்கு வேலையே ஓடல பெருசா. நேத்து நைட்டு வேலை பார்த்தனால இன்னைக்கு பகல்ல வந்து வேலை ஓடல. இப்போ நான் திண்டுக்கலுக்கு போறேன், நான் ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணேன். ஆமா, இப்பயும் ஈவினிங் 6:50க்கு தான் ஷோ. இருந்தாலும் நாங்க பிள்ளைங்க வந்ததும் 4 மணிக்கெல்லாம் கிளம்புறோம். காரணம் வந்து கமல் கிளையண்ட்டை பார்க்க போறாங்க. எங்களை கொண்டு போய் அக்கா வீட்டுல விட்டுட்டு கிளையண்ட்டை பார்த்துட்டு வருவாங்க. கிளையண்ட்டை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நாங்க வந்து படத்துக்கு கிளம்பி போகணும். ஸோ அதான் பிளானு. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்றோம். எங்களை டீச்சர் அக்கா வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கமல் கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டாங்க. அக்காட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கி படத்துக்கு போவோம் அப்படின்னு நான் நம்பவே இல்லை. ஏன்னா கமல் ரொம்ப பிஸியாக இருக்கனால கூட்டிகிட்டு போவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் சடனாக பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. கண்மணி வந்ததும் கேரம் போர்டை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் வந்தோம், அப்போ தான் அக்கா ஹர்ஷனுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது, நீங்கள் இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹர்ஷனை கூப்பிட்டு போனாங்க. மாமா டியூட்டிக்கு போயிருந்தாரு, மோனி நாங்கள் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். மோனி பொறுப்பான பிள்ளை, வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹோம்ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டா. மோனி ஏன் பேசவே மாட்றா, அவளை பேச சொல்லுங்க அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. மோனி வந்து கொஞ்சம் சைலண்ட் டைப் தான், பட் வீடியோவுக்கு முன்னாடி அவள் பேச விரும்ப மாட்றா. வீடியோ ஆன் பண்ணாத வரைக்கும் பிள்ளை கலகலன்னு எங்க கூட பேசிட்டு தான் இருக்கும். பிள்ளைங்க டீ கேட்டாங்க, பால் இருக்கா பாப்பா அப்படின்னு கேட்டேன். இருக்குமா அப்படின்னு எடுத்து கொடுத்தா. பிள்ளைங்க எல்லாருக்கும் டீ வச்சு கொடுத்தேன், குடிச்சிட்டு இருக்காங்க பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுட்டேன்னு.
கமல் கிளைண்ட் மீட்டிங்கை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டாங்க. அக்கா வந்ததும் நாங்களும் கிளம்பிட்டோம். அக்காவங்க ஆல்ரெடி படம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. தேட்டருக்கு வந்துட்டு கியூ பஸ் சால்வ் பண்ணிட்டு எங்கம்மா தேட்டர் இருந்துச்சு? தேட்டர் வந்துருச்சு பாரு. தேட்டர் உள்ள போல தேட்டரே காலியா இருக்கு. ஐயே எப்பா ஐலாண்ட் படம் ஓடுதா என்னன்னு தெரியல. கமலக்கண்ணா உள்ளே வரும்போது தேட்டரே காலியாக இருந்த மாதிரி இருந்தது. என்னடா யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, ஐலாண்ட் படத்துக்கும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஏதோ ஒரு சீட்டில் போய் உட்காரு, எல்லா சீட்டும் நம்ம அது மாதிரி தான். டிக்கெட் எடுத்தாச்சுல, எல்லாம் காலியாக தான் இருக்க போகுது. எல்லாம் காலியாக தான் இருக்கு இப்போ. மேலே போங்க. டைமண்ட் கிளாஸ் போட்டு கிளாஸ் வந்து டைமண்ட் போட்டு நம்ம உங்க நம்பர் இல்ல சோஃபா படம் நல்லா இருந்தது. கயல் கண்மணிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐலாண்ட் படம் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் தான் ரொம்ப லேட்டாக படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ இன்டர்வல் அப்படின்னா பிள்ளைங்க வந்து பாப்கார்ன் தான் கேட்பாங்க. ஆளுக்கு ஒரு பாப்கார்னை வாங்கி கொடுக்கவும் பேசாமல் போகிறாங்க. 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் தரணும் அப்படின்னு சொன்னோம். கண்மணி வந்து வரும்போதே பாப்கார்ன் கொஞ்சம் கீழே சிந்திட்டா. அதனால ஒரு பாப்கார்னை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ நேற்று ட்ரெய்லரை பார்த்துட்டு உண்மையான ஏலியனான்னு என்கிட்ட கேட்டேல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா உண்மையா? அப்பா படம் பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஏலியன் பிடிச்சிச்சா? படம் முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைக்கு தோணுது, ஐயோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணலையே அப்படின்னு. வீட்டுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டே தூங்கணுமாமா. ஏன் பாப்பா? அக்காலாம் பாரு அதை பத்தி ஃபீல் பண்றாளா? நாளைக்கு திட்டு வாங்குவாங்களா? அதை பத்தி கவலை கிடையாது எங்களுக்கு. கண்மணின்னா பாரு ஃபீல் பண்ணி அழுகுறா. பாப்பா ஹோம்ஒர்க் கொடுக்கலையாண்டா உனக்கு? பாருமா படம் முடியறதுக்கே 9:45 ஆயிருச்சு. வீட்டில் போய் என்ன சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு போகும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நானும் கண்மணியும் ஒரு தோசை வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பாப்கார்ன் சாப்பிட்டதே கண்மணிக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல, அதனால வேணான்னு சொல்லிட்டா. கமல் கையில் 2 பேரும் நான் பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிக்கிட்டாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.